ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கவும் வாழ்க்கையில் இன்று இரவோடு இரவாகவே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க போகிறேன். இனிமே உன்னுடைய பிரச்சனைகளும் கஷ்டமும் கஷ்டத்தை கொடுத்தவர்களும் எல்லாமே உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது நீ தொடர்ந்து நடக்கும். நீ இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலை. ஆனால் உன் முன்ஜென்ம கர்ம வினைகள் தானே உன்னை வாட்டி வதைக்குது. அதிலிருந்து மீள்வதற்காக நீயும் போராடுகிறாய். ஆனால் கவலைப்படாத, இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா அருள் செய்ய வந்துட்டேன். எந்த விஷயமா இருந்தாலும் அதை மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா உன் மன அமைதி தானே கெடும். எந்த பிரச்சனையோ எந்த கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஒரு முடிவு எடுத்துட்டு நிம்மதியாக இப்போது தூங்கு. உன்னுக்கான முடிவை சிறப்பான செயலாக வெற்றிகரமான முடிவாக மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் எது நடந்தாலும் சாய்ராம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை ஒரு நிமிஷம் உச்சரி. என் நாமம் உன் நினைவில் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாய் போகாது என் தங்கமே. கடன் 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 வறுமைன்னு உன் வாழ்க்கையே பணப்பிரச்சனையில் சிக்கி தவிப்பதாகவும் நிம்மதியிலிருந்து திண்டாடுவதாகவும் மாறிவிட்டதா? நான் சொல்கிறத கேளு. உன்னுடைய கடன் பிரச்சனைகளெல்லாம் தீர்வதற்கு ஒரே வழி, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு அன்னதானம். 2 பேர் அல்லது 4 பேர், உன்னால் எத்தனை பேருக்கு முடியுமோ அவங்களுக்கு செய்ய. வாரத்தில் ஒரு நாளாவது யாராவது ஒருத்தருக்காவது உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கு தானமாக வாங்கி கொடு. அதன் மூலமாக உன்னுடைய பிரச்சனைகளும் கடன் தொல்லையும் கர்மாவும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகி போய் உனக்கான விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை இந்த சாயப்பா நான் தர்றேன். தாமதிக்காதே என் தங்கமே. உன் கஷ்டமான நிலைமை மாற வேண்டும் என்று தானே என்னை நம்பி வந்தாய். என்னை நம்பி வந்த நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நினச்சதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம். என்னுடைய ஆலயம் வந்து தரிசித்த உன்னை நானே உன் வீட்டுக்கு வந்து பார்க்க வர்றேன். கூடிய சீக்கிரம் புதியதொரு வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடும் புது மலர்ச்சியோடும் நீ வாழப்போகிறாய். உனக்காகவே எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்காக உன்னை வழிநடத்தி செல்பவனாகவும் நான் தான் இருப்பேன். தடையேதும் இனி வராது என் செல்லமே. நீ தயங்காமல் முன்னேறிப்போ. உன் துயரங்களை நினச்சி நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும். நீயாகவே ஏன் தோற்றுவிட்டதாக முடிவு செய்கிறாய்? எல்லா விஷயங்கள்லையும் நீ வெற்றி பெறக்கூடிய நாள் சீக்கிரம் வரதான் போகுது. உன்னால் எல்லாம் முடியும். நீ இழந்த பொருளாதாரத்தை நிச்சயமாக நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவசரப்பட்டு பதட்டப்பட்டு தப்பாக செஞ்சிடாத. ஏற்கனவே இப்படி அவசரப்பட்டதாலையும் பயப்பட்டு பதட்டப்பட்டதாலையும் தானே பல விஷயங்களை இழந்து இப்போது துக்கத்தில் வருந்தி கொண்டிருக்கிறாய். சீக்கிரம் இதெல்லாம் சரியாகணும்னு நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போது இருக்கும் மன குழப்பங்களையும் மன கஷ்டங்களையும் தீர்த்து நாளையே உனக்கான சந்தோஷத்தை தருவேன். உன் பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் உனக்கு விடுதலை கொடுக்கிற நானே நீ கவலைப்படக்கூடிய விஷயங்களையும் சரி செய்வேன். தைரியமாக இரு என் தங்கமே. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காத. உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நான் யார் என்பதை இப்போது உன் வாழ்க்கையில் நிரூபித்து காட்ட போகிறேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். யார் உனக்கு உதவி செஞ்சாலும் அந்த நன்றியை மறந்து விடாதே என் செல்லமே. அதேபோல யார் உன் மீது அன்பையும் பாசத்தையும் காட்டினாலும் ஒருபோதும் அவர்களை வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்பினாலும் ஒருபோதும் அவர்களை ஏமாற்றி விடாதே. உன்னுடைய கண்கள் சரியாக இருந்தால் நீ பார்க்குற உலகமும் சரியாக இருக்கும். நீ மற்றவங்களை எப்படி யோசிக்கிறியோ அது உன் மனசில் இருந்து தான் வருது. அதாவது நீ எப்படி இருக்கிறாயோ அப்படிதான் மற்றவர்களை பார்க்கிறாய். முதல்ல நீ உண்மையான ஆளாயிரு, இந்த உலகத்துக்கு நேர்மையான ஆளாயிரு. அப்புறம் நீ பார்க்குறவங்களும் எதிர்கொள்பவர்களும் கூட உனக்கு உண்மையானவர்களாக மாறி போவார்கள் என் செல்லமே. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சி தானே தினமும் கவலைப்படுற. கூடிய சீக்கிரம் அதை நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நடக்குமா நடக்காதான்னு நீ குழம்பியதெல்லாம் போதும். இனிமே நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அது வீணாக போகாமல் அதில் உனக்கான வெற்றியை நிச்சயமாய் நான் பெற்று தருவேன். இத்தனை நாள் என்னை நம்பி வாழ்ந்து வணங்கி வரும் உனக்கு தக்க பலனை இப்போது கொடுக்க போகிறேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு இருக்கிறது என் செல்லமே.
உன் வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்பட்டு அதில் மறந்து எப்படியாவது உன் மனசை மாற்றிக்கணும்னு நீயும் ஏதேதோ வேலைகளை செய்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நீ ஒரு வேலையே போட்டுக்கிட்டாலும் கூட நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் அதுவே ஞாபகத்துக்கு வந்து உன்னை பாடாய்படுத்துகிறதா? கவலைப்படாத, உனக்கு ஆறுதல் சொல்ல வந்த நானே அனைத்தையும் தீர்த்து சரி செய்வேன்.